கோவை புல்லுக்காடு பகுதியில் உரிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தகரக்கூரைகளில் வசித்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி, தூய்மை பணியாளர்கள் தரப்பு என்ன சொல்லப்படுது? லாவண்யா, தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர், தமிழகத்தினுடைய இரண்டாவது பெரிய நகரம், மென்பொருள் துறை, தொழில்துறை என பல்வேறு துறைகளில் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நகரம் என பல்வேறு சிறப்புகளை கோவை மாநகரம் பெற்றிருக்கிறது. இது ஒரு புறம் என்றாலும் மற்றொரு புறம் கோவை நகரினுடைய மைய பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தகர கொட்டைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 390 குடும்பத்தினர் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த தகர கொட்டைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கான போதுமான அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத ஒரு சூழலானது இருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. நாம் தற்பொழுது புல்லுக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களது தற்காலிக குடியிருப்பில் இருந்து வருகிறோம். இந்த உக்கடம் பகுதியில் இருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களது குடும்பத்தினர் அங்கு உக்கடம் மேம்பாலம் கட்டக்கூடிய பணிகளுக்காக அங்கிருந்த அவர்களது வீடுகள் இடிக்கப்பட்டது. 2 வருடங்களில் இவர்களுக்கு மாற்று வீடுகள் கட்டித்தரப்படும் என 2019ஆம் ஆண்டு வாக்குறுதியானது கொடுக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பின்னர் 2 ஆண்டுகளுக்கு கழித்து தற்பொழுது 5வது ஆண்டை தொடுகிறது. 5 ஆண்டுகளை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை இவர்களுக்கான வீடுகள் என்பது இதுவரை கட்டிக் கொடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக இந்த மக்கள் தற்பொழுதும் இந்த தகர கொட்டைகளில் வசித்து வருகிறார்கள். நம்மளுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தகர கொட்டைகளில் சுமார் தினமும் கோவை பொறுத்தவரை தினமும் 100 டிகிரி வரை வெயில் பதிவாகி வரக்கூடிய நிலையில் இந்த தகர கொட்டைகளில் தான் இவர்களது அன்றாட வாழ்வானது தினசரி இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த மக்கள் கடந்த 5 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் இருக்கிறார்கள். நம்ம அவர்களிடம் பேசலாம். சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை வருஷத்துல வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க? எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? 18 மாசத்துலயே வீடு கட்டி தரேன்னாங்க. நாங்க இந்த வருஷத்தோட 5வது வருஷம் ஆக போகுதுங்க. 4 வருஷம் முடியுது. இன்னும் கட்டி தரலைங்க. நாங்கள் மழையில வெயில்ல இங்கே தான் இருக்கிறோங்க. நாங்கள் குழந்தைங்களுக்கு கூட கல்யாணம் இங்கே தான் பண்ணா. குழந்தைங்க இப்போ மாசமா இருக்கோம். அவங்களும் சேர்ந்து தான் இந்த தகர காட்டால இப்படி இருக்கிறோங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வீடு எந்த அளவுக்கு வசதியா இருந்துச்சு? இப்ப எல்லா வசதியும் விட்டுட்டீங்க. இங்க எவ்வளவு எப்படி இருக்கீங்க? சின்ன வீடா இருந்தாலும் எல்லா சௌகரியமும் இருந்துச்சுங்க. அங்க வந்து நிம்மதியா இருந்தோம். இங்க வந்து தகர கொட்டால் வச்சுட்டு நாங்க நிம்மதி இல்லாம இருக்கிறோங்க. ஆத்திரவசத்துக்கு கூட நாங்க வெளியே போகாத அளவு இதுல வந்து நாங்க இந்த இதுல வந்து அடைஞ்சிருக்கிறோங்க. நாங்க தற்பொழுது அந்த வீட்டை பார்க்கலாம். வீடு 10க்கு 10 என்ற அளவில் மிக சிறிய அளவிலான வீட்டில் தான் அனைத்து பொருட்களையுமே வைக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ, பிரிட்ஜ் உட்பட அனைத்துமே இந்த சிறிய இல்லத்தில் தான் வைத்திருக்கிறார்கள். இந்த சிறிய இல்லத்தில் வைத்துக் கொண்டு இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒரு குடும்பம் முழுவதும் இந்த சிறிய தகர கொட்டைகள் தான் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இருக்கிறவரிடம் பேசலாம். சொல்லுங்க, இந்த கூரக்கொட்டைகள் இருக்கீங்க, இந்த தகர சீட்ல இருக்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கு? ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குங்க. வெயிலே பெரிய பிரச்சனையா தான் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ஒரு இது இல்லை. எல்லாமே வீட்லயே எல்லாமே அட்டாச் தான். கம்ஃபர்டபுளே இல்லை. இங்கே 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து 2 வருஷத்துலேயே கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ குழந்தைகள்லாம் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க? இப்போ கர்ப்பிணி உங்களை மாதிரி கர்ப்பிணி பெண்கள்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு சிரமம்? வெளியே தான் நாங்கள் இருப்போம். வெளியே அந்த இது மாதிரி போட்டு வெளியே தான் உட்காந்துருப்போம். வீட்டுக்குள்ளே உட்கார முடியாது. வெயில் ரொம்ப ஜாஸ்தி அடிக்கும். அதனால் வெளியே தான் நாங்கள் உட்காந்துருப்போம். நைட்டு மட்டும் தூங்குறதுக்கு மட்டும்தான் வருவோம். வெளியே தான் எல்லாமே சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே வெளியே தான். இங்கே முன்னாடியே தான் உட்காந்துருப்போம். முதல்ல நீங்க இந்த வீடு எந்த அளவுக்கு வசதியா இருந்துச்சு? அந்த வீட்டை விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க. அந்த வீட்டுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு எப்படி வித்தியாசத்தை உணர்வு? அங்க எல்லா இதுவும் இருந்துச்சு. ஆனா இங்க அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. அங்க எல்லாமே இருந்துச்சு. பட் இங்க பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். எதா இருந்தாலும் வெளியே தான் போகணும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே தான் எல்லாமே இருக்கு. சாப்பிட்றதோ ரெஸ்ட் ரூம் போறது இது எல்லாமே. பாத்ரூம் வந்து எப்படி ஒரே பாத்ரூமா, காமன் பாத்ரூமா, எந்த மாதிரி வச்சிருக்காங்க? காமன் பாத்ரூம் இருக்கு, பப்ளிக் டாய்லெட். அது அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காது. ஆமா, நைட் டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்கும். வெளியே தான் போகணுங்க. அங்க முன்னாடி உக்கடம் போய் பஸ் ஸ்டாப்ல அந்த மாதிரி தான் போற மாதிரி இருக்கும். நைட் இங்கே சாத்திடுவாங்க. வெளியே தான் போற மாதிரி இருக்கும்.
போதுமான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் மிகுந்த ஒரு சிரமங்களுக்கு மத்தியிலேயே தங்களது வாழ்வை இந்த பொதுமக்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு தரப்பில் 18 மாதங்களில் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது 5 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய 5 ஆண்டுகள் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இவர்களுக்கான அடிப்படையான வசதிகள் எதுவும் இதுவரை இல்லாத ஒரு சூழலானது தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் நம்முடைய இருக்கார்கள், அவரிடம் பேசலாம். அரசு என்ன சொல்லி இருந்தாங்க? 5 வருஷம் ஆயிருச்சு, நீங்க மனு கொடுத்தீங்களா? திரும்ப நினைவூட்டல் கொடுத்தீங்களா? கடந்த கால ஆட்சியில் நாங்கள் இங்கே அப்புறப்படுத்தப்பட்டோங்க. அங்கே குடியிருப்புகள் எங்களுக்கு கட்டித்தரதா அப்படின்னு ஒரு 18 மாதத்தில் உங்களுக்கு குடியிருப்புகள் அதே இடத்துல கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுங்க. இப்போ வரைக்கும் 4 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க. இப்போ கடந்த ஆட்சியில் விட்டுப்பட்டு போன பணிகளெல்லாம் இந்த ஆட்சியில் ஏதோ பண்ணி தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆனால் அவங்களும் எங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது எங்களுக்கு மிக வேதனையாக இருக்குது. ஏன் இப்போ ரெண்டு வருஷத்தில் கட்டி தரதா சொன்னது இவ்வளோ காலதாமதமானதுக்கு என்ன காரணம்? அரசு எங்கள் மேலே கவனம் எடுக்கலை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு விஷயமா இருக்குதுங்க. தமிழக அரசு உடனடியாக இந்த தூய்மை பணியாளர்களது கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் 2 ஆண்டுகளில் தங்களுக்கு மாற்று வீடுகள் கட்டிக் கொடுப்பதாக சொல்லி ஏற்கனவே இருந்த வீடுகளை அரசு இடித்திருக்கக்கூடிய நிலையில் 5 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் தற்பொழுது வரை புதிதாக வீடுகள் கட்டுவதற்கான அடிக்கல் கூட இதுவரை நாட்டப்படாமல் இருப்பது இந்த பகுதி மக்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உடனடியாக இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய 390 தூய்மை பணியாளர்களது குடும்பத்தினருக்கும் உடனடியாக வீடுகள் கட்டிக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களது கோரிக்கையாக இருக்கிறது. லாவண்யா, கள தகவல்களுக்கு நன்றி குருசாமி.